கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரி யாருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கொண்டிருப்பதால் வேதாகமண்டலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்தில் அநேக நபர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இந்த நாளிலே நாம் எஸ்ரா என்பவரை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். எஸ்ரா முக்கியமான ஒரு தேவ மனுஷனாக அவர் இருக்கிறார். இந்த எஸ்ரா என்ற வார்த்தைக்கு துணை என்று பொருள். துணை அப்படின்றதா இந்த எஸ்ரா என்ற வார்த்தைக்கு பொருளாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் 20 வருடம் பாபிலோனிலே சிறைப்பட்டு போன பின்பு செருபாபேலின் தலைமையிலே அவர்கள் எல்லோரும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அப்படி திரும்பி வந்தவர்களே இந்த எஸ்ரா ஒருவர். இவர் இந்த லேவி ஆசாரிய குலத்தை இவர் சேர்ந்தவர். தேவாலயத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுடைய குலத்திலே வந்தவர் தான் இந்த எஸ்ரா என்பவர். இந்த எஸ்ரா நியாயப்பிரமாணத்திலே மிகவும் தேறினவன் என்று சொல்லப்படுகிறார். நியாயப்பிரமாணத்திலே தேறின மனுஷன் என்று ஒருத்தர் உண்டு என்றால் அவர் இந்த எஸ்ரா மாத்திரம்தான். இந்த அளவுக்கு மோசேயின் மூலமாக சிறுவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் முழுவதையும் நன்கு கற்று தேறினவராக இந்த எஸ்ரா இருக்கிறார். ஒரு சில வேத ஆராய்ச்சிகள் பிரகாரமாக நாளாகம புஸ்தகம், புஸ்தகம், இந்த எஸ்ரா புஸ்தகம் இது எல்லாமே எழுதினது இவர்தான் என்று கருதப்படுகிறது. அதே போல சங்கீதம் 119 இதை கூட இவர்தான் எழுதியிருக்க கூடும் என்று ஒரு சில வேத ஆராய்ச்சிகள் சொல்லப்படுகிறது. இந்த எஸ்ரா புஸ்தகத்தை இவர்தான் எழுதிப்பார் என்று நமக்கு நல்லா தெரிகிறது. மற்ற புஸ்தகம் எல்லாம் இவர் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எஸ்ரா புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 அதிகாரம் வரைக்கும் எஸ்ராவுடைய வரலாறே இருக்கு. முதல் 6 அதிகாரங்கள்ல எஸ்ராவுடைய வரலாறே இல்லை. அவர்கள் என்னன்னா, இந்த எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால், அதாவது இந்த இஸ்ரேலர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வருகிற அந்த ஒரு காரியத்தை இவர் ஆரம்பிக்கிறார் இந்த எஸ்ரா புஸ்தகத்துல. எரேமியா இஸ்ரேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் 70 வருடம் கழித்து திரும்பி வருவார்கள் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இல்லையா? இவர் அறிந்து அதன் பிரகாரமாக தான் இந்த இஸ்ரேலர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வருகிற அந்த வரலாற்றை எழுதுகிறார். இப்ப இந்த பின்னாடி வர இந்த சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கு இல்லைங்களா, ஆகாய், அதே போல சகரியா, இன்னும் மற்ற தீர்க்க தரிசனம், இதெல்லாம் இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் என்னன்னா ராஜாக்கள் காலத்திலே வாழ்ந்த தீர்க்க தரிசிகள். ஆனால் இந்த எஸ்ரா, நெகேமியா எல்லாம் அவர்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போன பின்பு திரும்பி வருகிற இந்த தேவ மனுஷர்கள். ஆனா வேதத்துல பார்க்கிறோம் இவர்களுடைய வரலாறு முன்னாடியும் அந்த சின்ன தீர்க்க தரிசிகளுடைய வரலாறும் கடைசி பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஏன் இது காரணம் அப்படின்னும் போது, இந்த எரேமியா தீர்க்க தரிசனத்துடைய தொடர்ச்சியாக இந்த எஸ்ரா புஸ்தகம் இருக்கிறதுனாலதான் இந்த எஸ்ரா புஸ்தகத்தை முதல்ல தொகுத்து வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, சிதைக்கே என்ற ராஜா ஆளும் போது அவர்கள் எல்லோரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு அப்படியே திரும்பி வரல அந்த வரலாறு இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே கண்டினியூஸா வரலாறு தான் இந்த எஸ்ரா புஸ்தகத்தை முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் தான் கடைசி அதிகாரம். 4ஆம் புஸ்தகத்துல இந்த கடைசி வசனத்துல பாருங்க, அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவை கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இந்த 4ஆம் புஸ்தகத்துல குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தானியேல், இந்த தீர்க்கதரிசிகளுடைய காலத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. ஆனால் இது அதோட தொடர்ச்சியாக இந்த எஸ்ரா புஸ்தகம் இருக்கிறதுனாலதான் இந்த எஸ்ரா புஸ்தகத்தை முன்னாடியே வேதாகமத்திலே தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த எஸ்ரா அவருடைய அந்த குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகளை மிகவும் நேசித்தவராக அவர் இருக்கிறார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் முழுதும் கற்று தெரிந்த மனிதனாக இந்த எஸ்ரா தேவனுடைய வார்த்தையின் மேலே மிகவும் அதிகமாக நேசித்தவராக இந்த எஸ்ரா இருக்கிறார். அவர் பல மணி நேரம் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எல்லாம் கற்று பல மணி நேரம் அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து அதை கற்றுக்கொண்டவராக எஸ்ரா இருக்கிறார். அவர் கற்றுக்கொண்டதோடு நிறுத்தி விடாமல் அதை தன்னுடைய வாழ்விலே அவர் கடைபிடித்தார். இது ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சு நல்லா கத்துக்கிட்டு அதை வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தலாம், அது ஒன்றுமே இல்லை இல்லைங்களா அது. ஆனால் இந்த எஸ்ரா தான் நல்ல ஆராய்ச்சி செஞ்சு மிகவும் ஆர்வத்தோடு இந்த வேத ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு கற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்விலே கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்தார். அதுவும் இல்லாமல் அவர் அந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு போதிக்கிறவராக இந்த எஸ்ரா இருக்கிறார். நல்ல வாஞ்சையோடு வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல அந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி தன்னுடைய வாழ்விலே அவர் கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார். அதே போல அந்த வார்த்தைகளை தன்னோடு நிறுத்தி விடாமல் மற்றவர்களுக்கும் அவர் போதித்திருக்கிறார். அநேக ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது அரசாங்கத்துடைய பாதுகாப்பை அவர் நம்பாமல் தேவனுடைய பாதுகாப்பை நல்லது என்று அவர் நம்பி விசுவாசித்து அது உபவாசித்து ஜெபம் செய்கிறவராக இந்த எஸ்ரா. ஆபத்தான எஸ்ரா புஸ்தகத்திலே இந்த 7ஆம் அதிகாரத்துல
காலத்திற்கு பார்க்கின்றது அநேக ஆபத்துகள், அநேக இன்னல்கள் எல்லாம் இந்த எஸ்ராவுக்கு வருகிறதை நாம் பார்க்கலாம். நெகேமியாவோடு சேர்ந்து யூதர்கள் மத்தியிலே நல்ல எழுச்சிகளை உண்டாக்கினவராக இந்த எஸ்ரா இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஸ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனில் இருந்து வந்தான். எஸ்ராவுடைய தகப்பன் பேர் செராயா என்று பார்க்கிறோம். இப்போ இந்த அர்த்தசாஸ்டா என்ற அரசன் ஆட்சி செய்கின்ற காலத்திலே இந்த எஸ்ரா பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு இந்த ஒரு வரலாறு, வம்ச வரலாறு போடப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகன். மோசேவனால் அருளப்பட்ட நியாய பிரமாணத்திலே மிகவும் தேறினவனாக இருக்கிறான் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய காரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய வார்த்தைகளிலே தெரிந்தவனாக இருக்கிறதுனால அவன் என்ன நினைக்கிறானோ, அவன் என்ன கேட்கிறானோ அது எல்லாம் அவனுக்கு ராஜாவின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேல தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்கதெல்லாம் அவனுக்கு ராஜாவின் மூலமாக கொடுத்திருக்கிறார். 7வது வசனம். அவனோடு கூட இஸ்ரவேலின் புத்திரர்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் நிதிநீமியர்களும் சிலர் அர்த்தசாஸ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். இந்த அர்த்தசாஸ்டாவின் காலத்துல தான் இவர்கள் எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிற அநேகர் அவர்கள் எருசலேமுக்கு வராங்க. ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் பார்க்கும்போது பார்க்கிறோம், ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், லேவியர்கள் இருக்கிறார்கள், பாடகர்கள் இருக்கிறார்கள். சங்கீதம் எல்லாம் பார்க்கிறோம். சங்கீதம் தாவீது மட்டும் எழுதல இல்லையா, தேவாலயத்துல பாட்டு பாடுறாங்க இல்லையா, ஆகாப் அவர்கள் எல்லாமே கூட சங்கீதங்கள் எழுதி இருக்கிறார்கள். அதுல அந்த பாடகர்களும் வாசல் காக்கிறவர்கள், தேவாலயத்துடைய வாசல் காக்கிறவர்களும் எல்லாருமே எருசலேமுக்கு வருகிறார்கள். சிறையிருப்பு முடிந்த பின்பு எல்லாரும் எருசலேமுக்கு திரும்பி வர 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. 9வது வசனம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். 5வது வருஷம் 5வது வருஷத்துல 1வது மாசம் 1வது தேதியில அவரு பாபிலோனிலிருந்து பிரயாணப்பட்டு கிளம்புறார். அவர் எருசலேமுக்கு வரும்போது 4 மாதம் பயணம் பண்ணி 5வது மாதம் 1 தேதியிலே பாருங்க அவர் எருசலேமுக்கு சேர்க்கிறார். 1வது மாசம் 1 தேதியிலே பாபிலோனிலிருந்து கிளம்பி 5ஆம் மாதம் 1 தேதியிலே எருசலேமுக்கு சேர்க்கிறார். 10வது வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஒரு அருமையான ஒரு எஸ்ராவுடைய ஒரு இந்த நல்ல குணம் இந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், டெய்லி தேவனுடைய வார்த்தைகளை அவன் ஆராய்ச்சி செய்கிறான். அதன்படி செய்யவும், அந்த ஆராய்ச்சி செய்ததோடு அவன் நிறுத்திடல. அந்த ஆராய்ச்சி செய்து அவன் கற்றுக்கொண்ட விஷயங்களை தன் வாழ்விலே அவன் செய்கிறான். இஸ்ரவேலிலே கட்டளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் அவன் அந்த ஆராய்ச்சி செய்து வேதத்தை கற்றுக்கொள்கிறான். 2வது அதன்படி செய்கிறான். அதன்படி செய்வதோடு மட்டுமில்லாமல் அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறான். உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இந்த இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி இருக்கிறான். 11வது வசனம். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபரனை எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவிக்கு அர்த்தசாஸ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாவது. எஸ்ரா எருசலேம்ல இருக்கிறான். அப்போ இந்த அர்த்தசாஸ்டா இந்த ராஜா என்ன பண்றாரு, அங்கிருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு இவனுக்கு அனுப்புகிறார். இந்த லெட்டர்ல பின்னாடி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 12வது வசனம். ராஜாதி ராஜாவிய அர்த்தசாஸ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்றால், இந்த எஸ்ராவுக்கு அர்த்தசாஸ்திர இந்த ராஜா அங்கிருந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கிறார். இந்த லெட்டர் எழுதி கொடுக்கும் போது அவர் சொல்லுகிற அந்த அர்த்தசாஸ்திர இந்த ராஜா எஸ்ராவை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட்டா, பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு. அந்த ராஜாவாகிய அர்த்தசாஸ்திராவே இவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன, உத்தம வேத பாரகன், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா. எவ்வளவு பெரிய ஒரு சர்டிபிகேட் அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஆசாரியனா இருந்து வேதத்தை கற்று தேறின ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது
தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று. ஜனம் மிகவும் அழுதார்கள். பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அறிக்கையிட்டு அழுது விண்ணப்பம் பண்றார். இப்படி விண்ணப்பம் பண்ணி, அதாவது 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல போட்டு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றமுள்ளவர்களானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தார். தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறார். அவர்கள் ஏதோ ஒரு தவறுகளை செய்து விடுகிறார்கள். அந்நிய பெண்கள் எல்லாம் அவர்கள் தேடி போய் விடுகிறார்கள். அந்த 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. அப்போ அந்நிய பெண்கள் எல்லாம் அவர்கள் தேடி போகிறதுனால என்னது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக குற்றம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த குற்றத்தின்படியாக அவர்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க தகுதியற்றவர்கள் என்று எஸ்ரா தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்றார். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருக்கு. எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அழுது அவர் தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். அழுது அறிக்கையிட்டு ஜெபிக்கிறார். இப்போ என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், அதுல இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே அந்த தேவாலயத்துக்கு முன்பாக சபையாக கூடி எஸ்ராவோடு சேர்ந்து அழுகிறார். பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண அதற்கு பின்பு அநேக காரியங்கள் தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு எல்லாம் பதில் கிடைத்து அவர்கள் எல்லாம் சரியானவர்கள் என்று பிற்பாடு வர காரியங்களே நாம் இதுதான் எஸ்ராவை குறித்ததான ஒரு பெரிய வரலாறு. இந்த நாளிலே இந்த எஸ்ராவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? முதலாவது என்ன? தேவனுடைய வார்த்தைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கும். எஸ்ரா அந்த தேவனுடைய வார்த்தைகள் மேல் வாஞ்சையாய் அந்த ஒரு ஆர்வம், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை எஸ்ராவினிடத்திலே இருந்தது. அதே போல நாமும் தேவனுடைய வார்த்தைகளை தினமும் ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து அதை கற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சிலரை பார்க்கிறோம், பெரிய பட்டணத்தார் மிகுந்த வாஞ்சியோடு தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்களாம். காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆர்வத்தோட அவர்கள் கற்றுக்கொண்டார்களாம். அந்த வாஞ்சை நிச்சயமாக நம்மளிடத்திலே இருக்க வேண்டும். அவர்கள் ஆர்வத்தோடு கற்று நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று அதே போலதான் இந்த நாமும் தேவனுடைய வார்த்தைகள் மேலே மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். காரியம் இப்படி இருக்கிறதா என்று நல்ல ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்டியன் சபையார நாம் சத்தியத்தின் மீது மட்டுமே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே நாம் நம்பி விசுவாசித்து அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களாய் நாம் தேவனுடைய வார்த்தைகள் மேலே மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாய் நல்ல இன்னும் ஆராய்ச்சி செய்து இன்னும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக கூட இருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் பாருங்க. சகல துர்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல்களையும் ஒழித்துவிட்டு 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நாளுக்கு நாள் கற்றுக்கொள்ளும் போது நாம் குழந்தைகளை போல இல்லாமல் வளர்கிறவர்களாய் இருப்போம். களங்கமில்லாத ஞானப்பால், திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் மேல் நாம் வாஞ்சையாய் இருக்கும் போது நம்மிடத்தில் இருக்கிற அந்த துர்குணங்கள், கபடங்கள், வஞ்சகங்கள், பொறாமைகள் எல்லாம், புறங்கூறுகள் எல்லாம் ஒளிந்து போய்விடும். அப்பொழுது நாம் என்ன, நாம் தேறினவர்களாக இருப்போம். நீங்கள் வளரும்படி, அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையிலே எஸ்ராவை போல தேறினவர்களாக நாம் இருப்போம். நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இந்த எபிரேயர்களுக்கு பாருங்க, அவர்கள் தேறினவர்களாக இல்ல. காலத்தை பார்த்தால் நீங்களே போதகர்களா இருக்கணும். ஆனா நீங்க போதகர்களா இல்லாம குழந்தைகளை போல பால் உண்ணுகிறவர்களா இருக்கிறீங்களே அப்படின்னு அவர் சொல்றார். அந்த காலத்தை பார்த்தால் அவர்கள் எப்படி இருந்திருக்கணும், மெல்கிசேதேக்கை பத்தி இவங்களே சொல்லி இருக்கணும். ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க, அவர்களிடத்திலே அந்த தேர்ச்சி இல்லை, அவர்கள் வளரவில்லை, அவர்கள் இன்னும் குழந்தைகளை போல அவர்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த எஸ்ராவை போல எப்படி இருக்கணும், தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாஞ்சியோடு கற்றுக்கொண்டு அதிலே நாம் தேர்ச்சி அடைய வேண்டும், அதிலே நாம் வளர வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது நம்ம அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடுந்து விரிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. எது? வேதாகமம், தேவனுடைய வார்த்தைகள். அதேதான் நமக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன
வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளாகிய அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு அதன் விடிவெள்ளி விளக்காகிய இருளிலிருந்து பிரகாசிக்கிற அந்த ஒளியாகி இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் கவனித்து இருப்பதுதான் நலமாய் இருக்கும் என்று பேதுரு சொல்றார். அந்த தேவனுடைய வார்த்தைகளாகிய இந்த திருவசனத்திலுமே நாம் வாஞ்சியா இருந்து வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கற்றுக்கொண்ட வார்த்தைகளை படி நாம் என்ன செய்யணும் என்றால், யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை கேட்டு வசனத்தை கற்றுக்கொண்டதோடு நாம் நிறுத்தி விடாமல் என்ன செய்யணுமா, கற்றுக்கொண்டதன்படி நாம் நடக்க வேண்டும். எஸ்ரா அப்படிதான் செஞ்சான். 7:10 பார்க்கிறோம், அவன் வேதத்தை கற்றுக்கொண்டு அதை கற்றுக்கொண்டதன்படி செய்யும்படியாக தன்னுடைய இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தினான் என்று. அதே போலதான் நாமும் சத்தியத்தை வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டதின்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய முடியும். பேதுரு சொன்னது போல இருதயத்தில் இருக்கிற அந்த பொறாமைகள், கபடுகள், வஞ்சகங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். நாம் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்கிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மேல் பிரியமாய் இருப்பார். நமக்கு தேவனாலே நமக்கு நல்ல ஒரு சர்டிபிகேட், நல்ல ஒரு சாட்சி கொடுக்கும். இதுதான் இந்த நாளில் நாம் எஸ்ராவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.